வெல்கம் டு இத்கன் மைண்ட் அகாடமி. திஸ் இஸ் ஷாகுல். பிளேரைட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கெட் பை பிளேஸ் ஹோல்டர், கெட் பை ரோல், கெட் பை டெக்ஸ்ட், ஃபில்டர். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு யூஆர்எல் எடுத்திருக்கோம். ஸோ இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாப் அப்படின்ற ஒரு ஆங்கர் டேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு பிளேஸ் ஹோல்டர் டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த 4 மெத்தடையும் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்முடைய டாம் ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த லேபிளுக்கு கீழே நமக்கு பிளேஸ் ஹோல்டர் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ஃபைன் பண்ணுவோம். இந்த எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு இங்கே பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு இந்த பிளேஸ் ஹோல்டருக்கு உண்டான வேல்யூவை காப்பி பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட். ஸோ இதில் நம்ம வந்துட்டு நம்ம இதுக்காக ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம யூஆர்எலுக்கு போகிறதுக்கு உண்டான மெத்தட் page.goToன்னு கொடுத்துருக்கோம். அதில் நம்மளுடைய யூஆர்எல் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வேரியபிளில் இந்த பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ பாஸ்வேர்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதுனால பாஸ்வேர்டு அப்படின்ற வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து page.get by பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம டபுள் கோட்ஸில் நம்மளுடைய பிளேஸ் ஹோல்டருக்கு உண்டான அந்த வேல்யூவை இங்கே எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சப்மிட் பட்டன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கெட் பை ரோலை யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த எலமெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து சப்மிட்னு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம இன்னும் ஒரு வேரியபிள் எழுதலாம். ஸோ சப்மிட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ண போகிறதுனால அந்த நேம் வந்து சப்மிட்னு வச்சுருக்கேன். ஸோ page.get by ரோல். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுடைய சப்மிட் பட்டனை பாஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய வேல்யூ வந்து சப்மிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெட் பை ரோலை நம்ம யூஸ் பண்ணும்போதோ ஆர் கெட் பை பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான சஜஷன்ஸையும் நமக்கு காமிக்கும். ஸோ நம்ம அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இல்லைனாக்கா நம்ம கெட் பை ரோலுக்கு மேலே வச்சாலே நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதுறது, இதுக்குள்ளார என்னென்னலாம் வந்து நமக்கு கால் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலர்ட் இருக்குது, அதே மாதிரி டயலாக் பாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி லிங்க் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நம்ம எழுத முடியும். ஸோ இதுக்கு உண்டான சாம்பிள் எப்படி எழுதுறதுக்கு உண்டான மெத்தடுங்கிறது இங்கே நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை எப்படி நம்ம எழுதலாம்னாக்கா, ஸோ இங்கே நம்ம கெட் பை ரோல் கொடுத்துட்டு இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நமக்கு வந்து அது என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஹெட்டிங்கா, செக் பாக்ஸா, பட்டனா, லிங்க் அப்படின்றத இங்கே கொடுத்துட்டு செகண்ட் ஆர்குமெண்ட்டில் வந்து நம்ம அதுக்கு உண்டான வேல்யூ அந்த லேபிளுடைய வேல்யூ சப்மிட்னா சப்மிட் கொடுத்துருப்பாங்க, லிங்க்னா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த லிங்க்குக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஓகே செக் பாக்ஸ் இருந்தால் செக் பாக்ஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்னு உண்டான அந்த வேல்யூ வந்து நம்ம இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேல்யூ இங்கே பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன்ஸ் எழுதிக்கலாம். அது விசிபிளாக இருக்கா இல்லை செக் பண்ணணுமா கிளிக் பண்ணணுமான்ற இந்த ஆக்ஷன்ஸை கடைசி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது வந்து நமக்கு வந்து பட்டன் அப்படின்றது வந்து நம்ம சப்மிட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். ஸோ இதுக்கு 2வது ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கும்போது ஃப்ளவர் கமா கொடுத்துட்டு ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளார நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து நமக்கு அந்த வேல்யூ வந்து சிங்கிள் கோட்டில் பாஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கில் தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம சப்மிட் அப்படின்றது அதனுடைய வேல்யூ. ஸோ இதை நம்ம எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வேல்யூ வந்து சக்ஸஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கிடைக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மெசேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கெட் பை டெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி அதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட்டு ஸோ அது வந்து ரிசல்ட்டாக வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ஸோ page.get by text. ஸோ இந்த கெட் பை டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்ட்டை இங்கே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எழுதக்கூடிய எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இந்த லொக்கேட்டரை ஃபைண்ட் பண்ணி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த ஆக்ஷனுமே நம்ம இன்னும் பண்ணலை, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஆக்ஷன் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி சப்மிட் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். ரிசல்ட்ன்றது வந்து ஒரு டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஃபில் பண்ணவோ இல்லைனாக்கா கிளிக் பண்ணவும் முடியாது. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்,
அது இருக்கா இல்லையா, சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் கிடைக்குது. அந்த டெக்ஸ்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம செக் பண்ணலாம். ஸோ அந்த செக் பண்ணுறதுக்கு ஈஸ் விசிபிள்ன்ற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டெக்ஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். அந்த ஈஸ் விசிபிள் எதை ரிட்டர்ன் கொடுக்கணும், பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் கொடுக்கும். ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அந்த மாதிரி ஒரு வேல்யூவை நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம கிளிக்கோ இல்லைன்னாக்கா வந்துட்டு ஈஸ் விசிபிளாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதோ, ஸோ இல்லை ஃபில் பண்ணுறதோ, இதெல்லாமே ஆக்ஷன்ஸு. இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம அவைட்ன்ற கீவேர்டு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் நம்ம ஆக்ஷனை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அவைட்ன்ற கீவேர்டை கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் இதில் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் பண்ண போகிறேன், அவைட் பாஸ்வேர்ட் டாட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன். ஸோ இதில் நம்ம ஒரு வேல்யூ டம்மியாக நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஆக்ஷன் பண்ணலாம், சப்மிட் பட்டன். ஸோ சப்மிட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அவைட் சப்மிட் டாட் கிளிக். ஸோ ஆக்ஷன் பண்ணுற இடத்துலலாம் நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணோம், அவைட்ன்ற கீவேர்டை நம்ம கொடுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிசல்ட் வந்து இருக்கா இல்லையா, அந்த டெக்ஸ்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அவைட் ரிசல்ட் இஸ் விசிபிள், விசிபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம இங்கே செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த 3 ஆக்ஷனையும் பண்ணிட்டோம். இது பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஷாப்புன்ற இந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேக்குள்ளார நமக்கு கொடுத்துருக்காங்க, ஷாப்ன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம கெட் பை ரோல்லையே நம்ம எழுதலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ஷாப் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ பேஜ் டாட் கெட் பை ரோல். ஸோ இந்த ரோல்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த லிங்க் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்து கெட் பை ரோலுக்கு வந்து பட்டன், சப்மிட்ன்றது ஒரு பட்டன். ஆனால் இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த ஷாப்ன்றது ஒரு லிங்க். அதனால நம்ம இங்கே லிங்க்னு கொடுத்துட்டு, ஸோ இப்போ இதில் நம்ம ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நேம் கோலன், ஸோ இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷாப் அப்படின்ற வேல்யூவை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஷாப்பை என்ன பண்ண போகிறோம், கிளிக் பண்ண போகிறோம், ஆக்ஷன் நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணோம், ஷாப் டாட்டு கிளிக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு மேனுவலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஸோ இப்போ நம்ம ஷாப் பண்ணுற பட்டன் நான் கிளிக் அந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதே பேஜ்லேயே வந்து பேஜ் லோட் ஆகிட்டு எனக்கு வேற ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 4 விதமான மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன், சாம்சங், நோக்கியா, பிளாக்பெரின்னு சொல்லிட்டு 4 விதமான மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு மொபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ஆட் டு கார்ட் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம சாம்சங் 8 எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒவ்வொரு மொபைலையும் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த சூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி வந்து அது வந்து நமக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் கார்டுன்ற ஒரு டேக் நேம் இருக்கு. பார்த்தீங்கன்னா 4 ஆப் கார்டுன்ற டேக் நேம் இருக்கு. ஸோ 4 மொபைலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம மேலே கர்சரை வைக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஹைலைட் ஆகுது. சரிங்களா. 4 மொபைலுமே நமக்கு வந்து ஹைலைட் ஆகுது, நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ அப்போ அந்த 4 மொபைலுக்குமே வந்து காமனான ஒரு டேக் நேம் கொடுத்துருக்காங்க, ஆப் கார்டு. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கான்ஸ்ட்டு அது ஒரு டேக் நேம்ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், டேக் நேம்னே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பேஜ் டாட் லொக்கேட்டர். ஸோ நம்ம அந்த லொக்கேட்டர் அங்கே எழுதிக்கலாம், ஆப் கார்டு. ஃபைன். இப்போ நம்ம அந்த லொக்கேட்டரை ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளார எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 4 இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ அந்த 4லேருந்து ஒன்று வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு தேவையான ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபில்டர்ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கான்ஸ்ட்டு, ஸோ இப்போ நம்ம சாம்சங்கை சூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து சாம்சங்ன்ற வேரியபிள் நேம் கொடுத்துக்கிட்டு, இங்கே நம்ம இந்த ஆப் கார்டுன்றதை வந்து இந்த டேக் நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நாங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஸோ டேக் நேம் டாட்டு ஃபில்டர். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளார ஹேஷ்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு நேமை இங்கே நான் கொடுக்குறேன். இந்த ஹேஷ்டேக்ஸ்குள்ளார என்ன பண்ணுவோம், சாரி. ஸோ இப்போ நம்ம ஃபில்டருக்குள்ளார இங்கே ஃப்ளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஷ்டெக்ஸ்ன்றதை கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் கோலனில் அந்த என்ன டெக்ஸ்ட்டோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம சாம்சங் எடுத்துக்கிறதுனால அந்த சாம்சங் உண்டான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் நோட் 8, ஸோ இதான் வந்து அதோடைய டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபில்டர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக.
அப்போ நம்ம அவைட் கீவேர்டை இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணிக்கக்கூடிய இந்த சாம்சங்கை இங்கே கொடுத்துருக்கோம். ஃபைன். இப்போ நம்ம இந்த சாம்சங்குள்ளார இருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ அகைன் வந்து ஸோ சாம்சங் டாட்டு கெட் பை ரோல். ஸோ இந்த கெட் பை ரோல்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வந்து என்னது ஒரு பட்டன் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த பட்டனை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கிறதுனால டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம், இது ஒரு ஆக்ஷன். ஸோ அப்போ நம்ம அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மொபைலை சூஸ் பண்ணிவிட்டு அந்த மொபைலில் வந்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். NPX playwright text. ஸோ நம்மளுடைய ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நடந்துச்சு. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் கேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்க்ரீனில் 1 பாஸ் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கீவேர்டு NPS playwright show report. ஸோ இதை நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது வந்து நம்மளுடைய டெஸ்ட் நேம். இதை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லோட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாஸ்வேர்டை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கோம். தென் வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், விசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஷாப் பண்ணுற அந்த ஆங்கர் டேக்கை கிளிக் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார போனதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சாம்சங் நோட் 8ன்றதை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு நடந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4 மொபைலுமே உண்டான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் டு கார்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சாம்சங் நோட் 8க்கு தான் கிளிக் பண்ணியிருக்கோம். அதனால அது மட்டும் நமக்கு இங்கே வந்து ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ பெர்ஃபெக்டாக வந்து நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணி முடிச்சிருக்கோம். தேங்க்யூ எவ்ரி ஒன். See you in the next topic.